WandaVision எபிசோட் 5 பிரேக் டவுன் தான் எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 5 எபிசோடுக்கு வந்துட்டேன். இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கே. சரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபிசோட் 5க்கு வந்துட்டோம். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தான். பட் இந்த டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாத பல டீட்டெயில்ஸாக இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம விஷனும் வாண்டாவும் சேர்ந்து அந்த குழந்தைங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. குழந்தைங்கள பத்திரமாவே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கும் குழந்தைங்க அழுந்துகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அண்ட் இந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா வாண்டா அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை தூங்க வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. மேஜிக்கை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா வாண்டான்றது இந்த சீன்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் விஷனுக்கு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுட்டு இப்போ தான் பெருசாக பூம் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டா சும்மா நினச்சோடனே பார்த்தீங்கன்னா ஆகத்தா வந்துடுவா. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஆகத்தா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றது இந்த நேரத்துலேயே நமக்கு சின்னதாக ஹிண்ட் கொடுத்துட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் டைலாக் மென்ஷன் பண்ணுவா, இப்போ தான் நம்ம திரும்ப ஆரம்பிக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவா. ஐ மீன் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குது. ஐ மீன் ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் வர மாதிரி விஷனுக்கு தெரிஞ்சாலே அவள் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணி விட்ருவா அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியுது. ஸோ தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்குறா, இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் தேவை, நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை குழந்தைய பார்த்து வச்சுட்டு அவங்க அங்கே 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷனுக்கு இந்த இடத்துல டவுட் அதிகமாகுது, ஏதோ நீங்கள் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷன் அந்த இடத்துல தான் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோன்னு வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இன்ட்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஒரு பழைய சிட்கம் டிவி ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் வளர்ந்து வந்தாங்க அப்படின்றதையுமே காட்டியிருப்பாங்க. விஷனை பார்க்கும்போது தாங்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த கில்லி படத்தில் ஹீரோயின் பொம்மைக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி விஷனமே பார்த்தீங்கன்னா பொம்மைக்கு மத்தியில் உட்காந்துருப்பாப்புல. சின்ன குழந்தை அப்புறம் பெரிய பையன். அந்த சின்ன குழந்தை தான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு க்ரீப்பியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு குழந்தைய பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை காணும். என்னடான்னு பார்த்தா அவனுங்க திடீர்னு 5 வயசு பசங்களாம் வளர்ந்துருப்பானுங்க. அது இன்னொரு கிளிப்பில் கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ஐ மீன் 5வது வயசுக்கான கேட்க வெட்டுற மாதிரி. எப்போ அதுக்குள்ளே 5 வயசுக்கு வளர்ந்தானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேஜிக் யூஸ் பண்ணி தான். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவோட மேஜிக் பிடியில் கிடையாது. இந்த மொத்த வெஸ்ட்டுவே வாண்டா கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த 2 பசங்களையுமே வாண்டாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பசங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க திடீர்னு 5 வயசு வளர்ந்துருப்பானுங்க. கொஷனுக்கு அந்த வித்தியாசம் புரியுது. பட் ஆகத்தாக்கு அது புரியாத மாதிரி நடிக்கிறா. அந்த சீன் அவளே சொல்கிறா சின்ன குழந்தைங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு. ஸோ அவளுக்கு தெரியுது இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் தெரியாத மாதிரியே மழுப்பிக்கிட்டு அந்த பசங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 வயசு வரைக்குமே வளர்ந்துருவாங்க. அண்ட் ஹெக்ஸுக்கு வெளியே இந்த எபிசோடில் தான் ஹெக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை டேர்மை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெக்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா ராம்போவை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எப்படி இது என்னன்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் மோனிகாவும் டாசியும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துட்டு நம்ம வாண்டாவோட அந்த பாஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வாண்டாவும் பியட்ரோவும் அவங்க பிறந்தது சொக்கோவியாவில் 1989 அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. காமிக்கில் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மேக்னட்டோட பசங்க தான் வாண்டாவும் விஷனும் MCUக்காக அதை மாற்றிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொக்கோவியாவில் 1989 பிறந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1989 அவனுக்கு 30 வயசு ஆகுது. அண்ட் வாண்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 9 நாளைக்கு முன்னாடி தான் விஷனோட பாடி அந்த இடத்துலேருந்து திருடிட்டு போன மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு வாண்டாவை பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அகைன் உள்ள என்ன நடக்குதுன்றதை காட்டுறாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வாண்டா விஷன் பசங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு குட்டி நாயை கூத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்பார்க்கி அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த நாயை பார்த்துக்கிறது உங்களுக்குலாம் வயசு பத்தாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளருண்டா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வயசு பசங்க 10 வயசு பசங்களாம் வளர்ந்துருவாங்க. சொல்லி வச்ச மாதிரியே சைட்லேயே ஆகத்தா ஒரு நாய்க்குட்டியோட வீட்டை தூக்கிட்டு வருவா. அதுக்குள்ளே உனக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணுது திடீர்னு இதோட வர அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோன்றிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே ஆகத்தா ஒரு சின்ன கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத நமக்கு முன்னாடி இருந்தே டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா வெளியே ஹெக்ஸெலாம் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா டாசி எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம கேப்டன் மார்வலோட பேரை ஜிம்மி மென்ஷன் பண்ண உடனே கேப்டன் மார்வலோட பேரை மென்ஷன் பண்ண உடனே நம்ம மோனிகாவோட மூஞ்சி கொஞ்சம் மாறுது. ஸோ எல்லாருமே கேப்டன் மார்வல் மேலே கொஞ்சம் காண்டில் தான் இருக்காங்க போட்டிருக்கு. பட் இந்த இடத்துல மோனிகா பார்க்குறது போதே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அது யார் அவங்களுக்கு தெரிஞ்சது? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியாக தெரிய வரல. இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்போ போயிட்டு இருந்த ரூமர்ஸ் வந்துட்டு அது பாசிபிளி ரீட் ரிச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ MCUக்குள்ளே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே தான் ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. வாண்டா உள்ளே இருக்கிற அந்த ரியாலிட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றுறா. ஐ மீன் அவங்க சூட் பார்த்தீங்கன்னா 87% கெவ்லாரால் உருவானது. ஸோ புல்லட் ப்ரூஃபாக இருக்குது. ட்ரெஸ் மட்டும் தான் மாறிக்கே தவிர உள்ள இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை. ஸோ வாண்டா வந்துட்டு அந்த ரியாலிட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றுறா அப்படின்றது இதுலேருந்தே நல்லா அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அந்த டைமால் மாற்ற முடியாத ஒரு பொருளை நம்ம உள்ள வச்சு தான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சு அடுத்த வேலை பார்க்குறாங்க.
சைடில் பார்த்தீங்கன்னா விஷன் அவன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுட் இன்னும் வலுவாகுது. வெளியிருந்து வந்த ஒரு சிக்னல் உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் அப்படியே காட்டப்படுது. அண்ட் விஷன் தன்னோட 2 கையிலையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலையும் சரி சைட்லேருந்து நாமோட கண்ட்ரோலையுமே அப்படியே எடுத்து விட்றாப்புல. அவன் என் தலைக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி நாம் சொல்லிட்டு இருப்பாப்புல. அவனு மொத்தமாக தான் சொல்லுவாரே தவிர யாருன்னு சொல்லல, வாண்டாவா ஆகத்தாவா அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கேயே வந்துட்டு தெரிய வருது நல்லா யாரோ கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றது. வீட்டில் பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம டாம் என்ன பண்ணுவான்னா அந்த நாய்க்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த நாய்க்குட்டியை பேச வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் நெத்தியில் கை வைப்பான். பார்த்தீங்களா விஷன் அப்படி நெத்தியில் கை வச்சு கண்ட்ரோல் எடுப்பாப்லையோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பண்ணுறான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா எங்கே போயிட்டாரு, அவன் வேலைக்கு போயிட்டான், இன்றைக்கி சாட்டர்டே எதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் தான் பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது சாட்டர்டேவாக இருந்தது, மதியம் போக போக மண்டேவாயிடுச்சு. வாண்டா அந்த டைம் எப்படிலாம் மாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்றது இந்த சீன் நல்லாவே காட்டியிருக்காங்க. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த அந்த ட்ரோனுமே பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அந்த டைம்ஸ் 1980s என்ன ட்ரோன் யூஸ் பண்ணாங்களோ அதே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி உள்ள அமைச்சிருக்காங்க. அதை வாண்டா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் எனர்ஜி யூஸ் பண்ணுவா, அப்படியே தலையை லைட்டாக டில் பண்ணுவா. ஸோ வாண்டா எப்போல்லாம் யாரோ ஒருத்தங்களை அடிக்க போகிறாளோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தலையை கொஞ்சம் லைட்டாக டில் பண்ணுறா. அதையுமே இந்த இடத்துல கரெக்டாக காட்டியிருக்காங்க. உள்ளேருந்து அந்த ட்ரோனை வாண்டா தூக்கி வெளியே வந்து போட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லிட்டரலாக மிரட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க. எவனாச்சும் உள்ளே வந்தீங்க மொத்தம் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி லிட்டரலாக மிரட்டிட்டு போயிருக்கா. நீங்கள் என்ன தொல்லை பண்ணாத வரைக்கும் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, ஒழுங்கா நீங்களே இந்த இடத்த விட்டு போயிருங்கன்ற மாதிரி எல்லாரையுமே மிரட்டி விட்டுட்டு போயிருக்கா. அவர் முழு சந்திரமுகியாக மாறின வாண்டாவை பாருன்ற கணக்கா அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஹேவர்டோட ஆஃபீஸர்ஸே அவள் திருப்பி விட்டுருவா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி. எல்லா கன்ஸும் ஹேவர்டு மேலே தான் இருக்கே தவிர இந்த பக்கம் மோனிகா மேலே எந்த ஒரு கண்ணுமே இல்லை. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா மோனிகாவை தன்னோட ஆளாக தான் பார்க்குறா அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் தான் ஒரு ஆட் ஒன்று வருது, லேகோஸ் பிராண்ட் டவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேகோஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா சிவில் வாரில் வந்த இடம். சிவில் வாரில் நம்ம கிராஸ்பான்ஸை தூக்கி அடிச்சிருப்பால, அப்படி தூக்கி அடிக்கும் போது அது ஒரு பில்டிங்கில் பட்டு வெடிச்சிருக்கும். சிவில் வாரில் நடந்த அந்த இன்சிடென்ட், அதே இன்சிடென்ட் நடந்த இடத்தோட பேர் தான் லேகோஸ். லேகோஸோட பிராண்டில் இந்த இடத்துல ஒரு டவல் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பார்க்கி அந்த நாய்க்குட்டியை தேடி போயிட்டு இருக்காங்க. போகும்போது தான் ஹேக்னஸ் ஆல்ரெடி அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சிருக்கா. அது ஒரு விசச்செடியை சாப்பிட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாயை கொண்டது யாரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எமோஷனல் பண்ணால் இன்னும் நீங்கள் பெருசாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திடீர்னு வளர ட்ரை பண்ணுவாங்க. பட் வாண்டா கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளை கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. அங்கே தான் விஷனுமே வந்திருப்பான். அதுக்கப்புறம் விஷன் பார்த்தீங்கன்னா செத்த நாயை பின்னாடி போய் புதைச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வாண்டாக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்படுது. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்றத அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சண்டை ஆரம்பிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது பார்த்தீங்கன்னா வாண்டா விட்டு திடீர்னு கிரெடிட்ஸ் போட்டு இந்த எபிசோட முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸோட விட்டு மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுனும் முடியல, எங்கே போகிற வாண்டா அப்படின்னு சொல்லி விஷன் செம்ம கன்ல போய் 2 பேரும் பவர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வாண்டா அதை அந்த பதில சொன்னாலும் விஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கன்வின்ஸ் ஆகலை, இன்னும் ஒரு டவுட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியே காலிங் பெல் அடிக்குது. யாரான்னு போய் திறந்து பார்க்கும்போது தான் நம்ம பியட்ரோங்க எக்ஸ்மன் யூனிவர்ஸில் வந்து நம்ம இவன் பீட்டர்ஸோட அந்த ஒரு பியட்ரோ வெர்ஷன் வெளியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாண்டா போயிட்டு வந்து வெளியே அந்த எக்ஸை திரும்ப ஓப்பன் பண்ணவால எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டைமில் ஏதோ மல்டிவேட் டேப் ஆகிருக்கு போட்டிருக்கு. இவன் பீட்டர்ஸ் வேற ஒரு யூனிவர்ஸில் இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இது கிரியேட் பண்ணது யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம அதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன இந்த டைம் எடுத்துக்கோங்களேன், இந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரோலாம் வரும்போது செம்ம கூஸ் பம்பாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை தான் அது. கரெக்டாக இந்த ஒரு கிளிஃப் ஹேங்கரோடய இந்த எபிசோடையுமே முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடெலாம் வரும்போது வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை இன்னும் கரெக்டாக 4 எபிசோடு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பார்க்கின்ற நாய்க்குட்டி வரும்ல, ஆக்சுவலி காமிக்கில் அப்படி ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க. அது ஒரு சிந்தசைஸ் பண்ண டாக் தான் நம்ம விஷனோடது. அதையுமே காமிக்கில் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் விக்கன் அண்ட் ஸ்பீட் இந்த ஷோவில் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆஸ்தான அந்த ஒரு காமிக் ட்ரெஸ்ஸான ரெட் அண்ட் க்ரீன் கலர்லேயே 2 பேரும் அப்பியர் இருந்திருப்பாங்க. ஓகே கேஸ், அவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. நல்ல விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 4 எபிசோடு பிரேக் டவுனில் இந்த சீரிஸ் தான் முடிச்சிடலாம். அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.